அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2024-25 நடந்த குரூப் 4 கொஸ்டின் பேப்பரில் யூனிட் 6க்கான வெயிட்டேஜ் அனாலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா 2024 வந்துட்டு பழைய சிலபஸ், ஓல்டு சிலபஸ். 2025 நியூ சிலபஸில் நடந்த எக்ஸாம். நியூ சிலபஸில் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ப்ளூ பிரிண்ட் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு யூனிட் வைஸ் வந்து எத்தனை கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிற அந்த ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருந்தாங்க. 2024 அதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் இந்த மாதிரி ப்ளூ பிரிண்ட் கிடையாது. ஸோ அது வந்து தோராயமாக ஒரு அசம்ஷனில் தான் நம்ம வந்து ஒரு யூனிட்க்கு இத்தனை கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படிங்கிற அந்த பேசிஸில் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் 2025 என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ப்ளூ பிரிண்ட்டே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க சொன்ன கொஸ்டின்ஸ் அந்த நம்பர் வந்து வந்திருக்கா, இல்லை அதில் வந்து டிஃப்ரென்சஸ் இருக்கா, அது இல்லாமல் 2024-25 வந்துட்டு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது ஆகியிருக்கா, அதாவது பேட்டர்னில் ஏதாவது சேஞ்ச் ஆகியிருக்கா, கவுண்ட்ஸ் ஏதாவது இன்க்ரீஸ் ஆகியிருக்கா, அதை வந்துட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து டாபிக் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து தமிழ் சமுதாய வரலாறு மற்றும் அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அண்ட் இட்ஸ் ரிலேட்டட் ஆர்கியலாஜிக்கல் டிஸ்கவரிஸ். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து 2024 ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. 2025 குரூப் 4 பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஒரு நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்பர் ஆஃப் கொஸ்டின் இதில் 2, 2024 1. ஸோ இதுலேயே ஒரு கொஸ்டின் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம், தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டில் கான்டெம்பரரி டைம்ஸ். ஸோ இதுலேயுமே 2024 ஒரே ஒரு கொஸ்டின் தான், அதாவது குரூப் 4. இந்த இது 2025 குரூப் 4 பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 2 டாப்பிக்குமே ஒரு கொஸ்டின் வந்து ஆட் ஆன் ஆகிருக்கு. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா திருக்குறள். இது வந்து திருக்குறள் வந்துட்டு கொஞ்சம் பெரிய ஹெட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சிம்பிளாக இது வந்து திருக்குறள் ப்ளஸ் திருக்குறள் சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் வந்து உள்ளடக்கி இருக்கும். அந்த டாப்பிக்லேருந்து 2024 குரூப் 4 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 25 பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கொஸ்டின் வந்து ஆட் பண்ணி 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது இந்த நம்பரை நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்களேன். இது வந்துட்டு 2024 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுவே 2025 10 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எத்தனை கொஸ்டின் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 3 கொஸ்டின் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன் இந்த ஒரு பார்ட்டை வந்து ஏன் தனியாக உங்களுக்கு வந்து சொல்லியிருக்குன்னா, நம்ம அப்படியே மேலே போகலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு வந்துட்டு யூனிட் 6 வந்து நம்ம 2 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஏன்னா தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு அது ஒரு ஏரியா. அதே போல் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்கள் அது ஒரு ஏரியா. 2ஐயும் ஒன்றா கிளப் பண்ணி தான் நமக்கு யூனிட் 6 வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடில் பார்த்தோன்னா தமிழ் சமுதாய வரலாறு, அது ஆரம்பித்தது எப்படி, அதுக்கான ப்ரூஃப்ஸ், எவிடன்ஸ், அந்த மாதிரி கல்வெட்டு அதை சார்ந்து இருக்கும். ப்ளஸ் அதுக்கான ஆர்கியலாஜிக்கல் டிஸ்கவரிஸ், அதாவது தொல்லியல் கண்டுபிடிப்புகள். ஸோ எந்த பிளேஸில் வந்து அந்த இது தொல்லியல் கண்டுபிடிப்பு நடக்குது, அதில் என்ன மாதிரி எவிடன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு, அதை பற்றி நம்ம படிப்போம். அடுத்தது சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லிட்ரேச்சர் சம்மந்தப்பட்டது. ஸோ சங்க காலத்திலேருந்து இது 15 மேற்கணக்கு நூல்கள், கீழ்கணக்கு நூல்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு சங்கம் அறிய காலத்தில் இருந்த நூல்கள், பக்தி இலக்கியம், ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறுகாப்பியம், சிற்றிலக்கியங்கள், அது மாதிரி வந்துட்டு இப்போ வரைக்கும், அதாவது இக்காலம் வரையிலான. ஸோ இப்போ வரைக்கும் தமிழ் இலக்கியம் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி வந்துட்டு மாறி வந்திருக்கு, அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டாபிக், அந்த பெரிய டாப்பிக்கு. அடுத்தது வந்து திருக்குறள். ஸோ இதில் அதில் அந்த லிட்ரேச்சரில் திருக்குறள் வந்து தனியாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது கொஞ்சம் நமக்கு முக்கியமான ஒரு பகுதி. ஸோ இது வந்து ஒரு தனி ஏரியா. அடுத்த இது வந்து தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்கள். இது ஒரு செப்பரேட்டான ஏரியா. ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டில் நடந்த விடுதலை போராட்டத்தை பற்றி கொடுத்துருக்கணும். அதே போல் தமிழ்நாட்டில் நடந்த சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு பார்ட்டை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ 2 நம்ம பிரித்து பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த 2025 வந்து 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க யூனிட் 6 வந்துட்டு எத்தனை கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லியிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சி? 20 கொஸ்டின் வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் 10 கொஸ்டின் வந்துட்டு இந்த ஃபஸ்ட் டாப்பிக்லேயே வந்துடுது. அப்போது இதுக்கு இந்த ஒரு பார்ட்டுக்கு நம்ம எந்த அளவுக்கு வந்து வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பாதி கொஸ்டின் இதில் வருது இல்லைங்களா? அப்போது வெயிட்டேஜ் வந்து இதுக்கு அதிகங்கிறத சொல்கிறத விட ஈக்குவலான வெயிட்டேஜ், 2 பார்ட்டுக்குமே ஈக்குவலான வெயிட்டேஜ். ஸோ நம்ம ப்ரிப்பரேஷனும் அதுக்கு ஈக்குவலாக தான் கொடுக்கணும். ஸோ அடுத்தது செகண்ட் பார்ட்டுக்கு வருவோம்.
ரைட். விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். இதில் 2024 குரூப் 4ல் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2025 கொஸ்டின் வரல. அடுத்தது ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், ஏர்லி அஜிடேஷன்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா குரூப் 4 2024 குரூப் 4ல் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. 25ல் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கொஸ்டின் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, ஸோ அந்த டாபிக் ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஸோ இதில் சேஞ்சஸ் இல்லை. அப்பவும் ஒரு கொஸ்டின் 2024 25லேயும் ஒரு கொஸ்டின். கடைசி டாபிக் தமிழ்நாட்டில் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள், வேரியஸ் சோஷியல் ரிஃபார்மர்ஸ், சோஷியல் ரிஃபார்மர் மூமெண்ட்ஸ் அண்ட் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இந்த டாப்பிக்கில் சேஞ்சஸே இல்லை. கொஸ்டின் அதிகமாக இருக்குது. 3 கொஸ்டின் 3 கொஸ்டின். ஸோ இது கொஞ்சம் முக்கியமான ஏரியா. இந்த செகண்ட் பார்ட்டில் இந்த டாபிக் கொஞ்சம் அதிகம் கவனம் கொடுத்து நம்ம படிக்கணும். ஏன்னா இதில் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போவும் 2024லையும் சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமும் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து வர குரூப் 4ல் இப்போ இந்த வருஷம் 2026ல் இதில் மேபி 4 கொஸ்டின் கூட வரலாம். ஏன்னா அதில் 1 2 தான் இருக்குது. இதில் கவுண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது இந்த மொத்தமாக 2 பார்ட்டும் தனியாக பார்க்கணும். ஸோ டோட்டலாக இப்போ பார்க்கும்போது யூனிட் 6லேருந்து எத்தனை கொஸ்டின் 2024ல் வந்திருக்குன்னா 13. 2025ல் பார்த்தீங்கன்னா 16. 16 + 3 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த 16 இப்போ இங்கே நம்ம டாபிக் கொடுத்துருக்கு இல்லைங்களா, இந்த டேபிள் காலமில். ஸோ இதில் இந்த டாப்பிக்கு கீழே ப்ரிசைஸாக வரக்கூடிய அந்த கொஸ்டின்ஸை, இப்போது தமிழ் சமுதாய வரலாறு மற்றும் அதன் தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள்னால் அது ரிலேட்டடாக இருக்க கொஸ்டின் தான் இந்த டாபிக் கீழே நம்ம கவுண்ட் கொடுத்துருக்கோம். 2 கொஸ்டின் அப்படின்ட்டு. அதே மாதிரி லிட்ரேச்சர் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் 2 கொஸ்டின்னா இந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்குது. அதனால் அதுக்கு கீழே கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி ப்ரிசைஸாக அந்தந்த டாப்பிக்கு கீழே இருக்கிற கவுண்ட் 16. அது போக ஒரு 3 கொஸ்டின் காமன் கொஸ்டின்ஸ் இருக்குது. காமன் கொஸ்டின்ஸ்னு ஏன் அதை சொல்கிறோம்னா, 2 யூனிட்டில் 2 யூனிட்லேருந்து ஃபேக்ட்ஸோ இல்லை கான்செப்ட்ஸ் கம்பைன் பண்ணி ஒரே கொஸ்டினாக கொடுத்துருப்பாங்க. அது ஒரு மேட்ச் த ஃபாலோவிங்காக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் இருக்கலாம். ஆனால் 2 யூனிட்டோட இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும். ஸோ அப்போது அதை ஒரு யூனிட்டில் காமனாக ஒரு யூனிட்டுக்கு மட்டும் தனியாக வைக்க முடியாது. அது 2 யூனிட்டு கலந்து இருக்கிறதுனால அதை நம்ம காமன் டாபிக்ஸ் வச்சுக்கலாம். நம்ம இதுலேயும் வைக்கலாம், அதுலேயும் வைக்கலாம். பட் நம்ம அதை எப்படி பிரிச்சுக்கலாம்னா அது காமன் கொஸ்டின்ஸ் அப்படி பிரிச்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது இந்த வருஷம் அப்போ டோட்டலாக 16 கொஸ்டின் ப்ளஸ் காமன் கொஸ்டின் அதை தனியாக இது பண்ணிக்கலாம். அப்போ 16 கொஸ்டின் 16 கொஸ்டினில் 10 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்லேயே வந்துடுது. 6 கொஸ்டின் செகண்ட் பார்ட்டில் வருது. ஸோ இது மோரார்லெஸ் ரெண்டுமே படிக்கிற மாதிரி தான் இருக்குது. வெயிட்டேஜ் ஒன்றும் ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை. ஏன்னா 6 கொஸ்டின்ங்கிறது நல்ல ஒரு இதுதான். ப்ளஸ் இந்த காமன் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்லேருந்து தான் அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பின்னாடி அந்த கொஸ்டின்ஸ் எடுத்து வந்திருக்கேன். அது பார்க்கும்போது ஸோ அதுவுமே இதோட சேர்த்துட்டோம்னா 9 கொஸ்டின். ஸோ அதில் 10 கொஸ்டின், இதில் 9 கொஸ்டின். 2 வெயிட்டேஜுமே சேம் தான். ஸோ 2 பார்ட்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 2025ல் கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது, அது யூனிட் 6க்கு மட்டும் அதையுமே எடுத்திருக்கேன். அதை பார்க்கலாம். அது எப்படின்னா டைரக்ட் கொஸ்டின்ஸ். ஸோ டைரெக்டாக வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி எத்தனை கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. 3 கொஸ்டின். வாட் இஸ் வாட் ஒரே வார்த்தையில் ஆன்சர் முடிஞ்சிடும். அந்த மாதிரி கொஸ்டின் 3. அடுத்து ஸ்டேட்மெண்ட் டைப். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் டைப்லாம் 2022லேருந்தே குரூப் 4ல் இன்ட்ரடியூஸ் ஆகிடுச்சு. அப்போலேருந்து அதோடைய நம்பர் அதிகமாக கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. 2022லேயும் வந்துச்சு, 24, 25லேயுமே அது கேட்டிருக்காங்க. 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோவிங், இது எப்போவுமே வர்றது தான். இதில் 4 கொஸ்டின். இந்த பேட்டர்ன் நமக்கு புதுசு. அதாவது புதுசுனா இதுவுமே 2024 வந்துருச்சு. சூஸ் த கரெக்ட் பேர்ஸ், இல்லை சூஸ் த ராங் பேர், அந்த மாதிரி கேட்குறது. இதெல்லாம் மெயினாக எதில் வரும்னா குரூப் 1ல் வரும் இந்த பேட்டர்ன். அது குரூப் 4லேயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த பேட்டர்னில் 2 கொஸ்டின். அது போக கூற்று காரணம்.
சொல்லவே வேணாம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேட்டர்னு. அசர்ஷன் அண்ட் ரீசன். ஸோ இதிலருந்து 6 கொஸ்டின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இதோட வெயிட்டேஜ் தான் அதிகம். இந்த கவுண்ட்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது இதில் 6. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். இது எல்லாமே வந்து டைம் கன்சியூமிங் ஏரியாஸ். மேட்ச் த ஃபாலோயிங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 4 ஆன்சரையுமே பார்த்து தான் போடுற மாரி இருக்கும். சில இது வந்துட்டு ஒரே ஆப்ஷன் வச்சு கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். சில இதெல்லாம் 4யுமே கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரே மாரி இருக்கும்போது 4 நம்பரையுமே பார்த்து போடுற மாரி இருக்கும். ஸோ இது வந்து 6 கொஸ்டின் வந்திருக்குங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு நியூ பேட்டர்ன் அப்படின்னு வந்துட்டு ஒரு கொஸ்டின். புதுசாக வந்து ஒரு பேட்டர்ன் வந்திருக்கு. அந்த கொஸ்டின் வந்துட்டு நான் காட்டுறேன். கொஞ்சம் அது புதுசாக தான் இருக்கும். ஸோ இந்த கவுண்ட் பார்த்தீங்கன்னா 3, 6, 10, 12, 18, 19. ஸோ நான் சொன்ன கணக்கு வந்துச்சுன்னா 16 + 3 19. ஸோ மொத்தம் 19 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இந்த இதிலே கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த பேட்டர்னை வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இதுக்கு முன்னாடி குரூப் 4னாலே டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அது அந்த பேட்டர்னே கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிது. எப்போ 2022லேருந்து 22ல் டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து அதோட கவுண்ட் வந்து கம்மியாக இருந்தது. இந்த ஸ்டேட்மெண்ட் டைப்பு, கூற்று காரணம் கொஞ்சம் வந்துட்டு எட்டி பார்த்துச்சு. 2024ல் அதே அந்த இன்னும் கொஞ்சம் வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் கம்மியாச்சு. கூற்று காரணம் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படியே வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆச்சு. 2025ல் பாதிக்கு பாதி வந்துட்டு டைரக்ட் கொஸ்டின்ஸு, அப்புறம் மற்றது எல்லாமே வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் டைப்பு, கூற்று காரணம் தான். இது இந்த ஒரு யூனிட் மட்டும் பார்த்தீங்கன்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு இதை மட்டும் எடுத்துக்கணும். ஸ்டேட்மெண்ட் டைப்பு, கூற்று காரணம் 3, 6. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 9 கொஸ்டின் வந்துருச்சு. டிஎன்பிஎஸ்சி சொன்னதே வந்து 20 கொஸ்டின் தான் யூனிட் 6க்கு. அந்த 20 கொஸ்டினில் கிட்டத்தட்ட 10 கொஸ்டினுக்கு வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டு, கூற்று காரணம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு பாதிக்கு பாதி. அப்போது நம்ம இந்த யூனிட்டில் எந்த யூனிட் எடுத்தாலும் நம்ம டேட்டா ஃபேக்ட் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே போல் கான்செப்ட்ஸும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இனிமே வந்துட்டு இந்த குரூப் 4 எந்த குரூப் 4 குரூப் 2 ஆகட்டும் நம்ம வந்துட்டு அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நமக்கு வந்து சிரமம் தான். ஏன்னா அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஃப்ரேம் பண்ணுறாங்க. அப்படி தான் அந்த பேட்டர்ன் அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போது இந்த அனாலிசிஸ் முடிஞ்சுதுங்களா? அடுத்தது வந்துட்டு அந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஒரு 4 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த காமன் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் வந்து அந்த நியூ பேட்டர்ன் அந்த கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது போக ஒரு வந்துட்டு சிறப்பான ஒரு கொஸ்டின் இருக்குது. அது வந்து கடைசியாக வச்சுருக்கேன். அதையும் பார்ப்போம். இப்போ நியூ பேட்டர்ன் அந்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? அது வந்து திருக்குறளை தான் கேட்டிருந்தாங்க. இதுதான் இந்த கொஸ்டின். நம்ம தமிழ்லேயே பார்ப்போம். அதாவது கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த விடத்து. இதுதான் அந்த கொஸ்டின். இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இக்குறட்பாவின் கருத்து என்ன? அதுதான் கேட்டிருக்காங்க. நார்மலாக குரூப் 4 இருந்தால் என்ன இருக்கும்? இந்த இதுக்கான ஒரே 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4ல் ஒரு ஆப்ஷன் வந்து ஆன்சராக இருக்கும். அவ்வளோதான். அதில் வந்து இந்த திருக்குறளுக்கான மீனிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொக்கை போன்று செயல்படுவது தவறு. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா? காலம் கைகூடுவதற்கு காத்திருக்க வேண்டும். இது 2வது ஸ்டேட்மெண்ட்டு. இக்குறள் தெளிந்து தெரிதல் என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. 3வது ஸ்டேட்மெண்ட்டு. வாடியிருக்குமாம் கொக்கு என்ற சொல் இக்குறட்பாவிற்கு பொருத்தமான விளக்கம் தரும். 4 ஸ்டேட்மெண்ட்டு. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இந்த 4ல் எது கரெக்டுன்னு கூட கேட்கல. 4மே கரெக்டாக தப்பான்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும், எப்படி இதை பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு கொக்கை போன்று செயல்படுவது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து தப்பு. ஏன்னா கொக்கு போல தான் நம்ம செயல்படணும். அது வந்துட்டு என்ன பண்ணணும்னா, கரெக்டான ஒரு டைமுக்காக வெயிட் பண்ணியிருக்கும். அந்த டைம் வந்தோடனே அது வந்து அடிச்சிடும். அதுதான் வந்து அந்த கான்செப்ட். கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த விடத்து. நமக்கு டைம் வரும்போது நம்ம வந்து டக்குன்னு அதை வந்து பயன்படுத்திக்கணும். அப்போ கொக்கை போன்று தான் செயல்படணும். அப்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து தவறு. அப்போ தவறுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போது இதில் வந்து நம்ம அடுத்தது வந்து நம்ம பார்க்கணும். காலம் கைகூடுவதற்கு காத்திருக்க வேண்டும். சரி, சரி. அடுத்தது வந்துட்டு இக்குறள் தெளிந்து தெரிதல் என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஃபேக்ட் வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த குறள் எந்த அதிகாரத்தில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்துட்டு தெளிந்து தெரிதல்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. இந்த அதிகாரம் வந்து என்னென்னா காலம் அறிதல்.
அப்போது இந்த 3வது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. 4வது ஸ்டேட்மெண்ட் வாடி இருக்குமாம் கொக்கு, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நாலடியாரில் வரக்கூடிய ஒரு பாடல் வரி அது. அது வந்து சரி. அப்போ ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்ட். அப்போ இந்த மாதிரி வந்துட்டு 4 ஸ்டேட்மெண்ட்டையும் அனலைஸ் பண்ணி அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டும் இங்கே வந்துட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிட்டு தான் இந்த கொஸ்டின் வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அப்படி தான் இந்த கொஸ்டின் வந்து 2025 இந்த குரூப் 4 வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு நார்மலாக குரூப் 4க்கு கேட்குற பேட்டர்னானா கிடையாது. இந்த பேட்டர்ன்லாம் எதில் வரும்னா பேசிக்காக இது வந்து குரூப் 1ஓட பேட்டர்னு. குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஜிஎஸ்ல நிறைய ஜிஎஸ் மட்டும்தான் அதில் வந்து நிறைய அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ குரூப் 4க்கு இது புதுசு. அதனால தான் இது வந்து நியூ பேட்டர்ன் அப்படின்னு வந்துட்டு சொன்னேன். ஸோ இந்த கொஸ்டின்லாம் எப்படி மினிமம் வந்து ஒரு 3 நிமிஷம் வந்து எடுத்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு தான் இது பண்ணுவோம். அதுலேயுமே வந்து இப்போ இந்த ஃபேக்ட் வந்துட்டு தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் சிரமம் தான். ஏன்னா இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று போடுற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு மோர் ஆர் லெஸ் வந்து ஒரே மாதிரி. அதை வந்துட்டு நமக்கு கெஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. ஆனால் இந்த 3வது ஸ்டேட்மெண்ட் ஃபேக்ட். அது ஃபேக்ட் தெரியலனா நம்ம இந்த இடத்துல வந்து தப்பு பண்ணிடுவோம். 2 இல்லைன்னா வந்து பி இல்லை சியில் வந்து பி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் முடிஞ்சதுங்களா? அடுத்தது வந்துட்டு அந்த காமன் கொஸ்டின்ஸ்னு சொன்னோம் இல்லைங்களா, அதை பார்க்கலாம். ஏன் இது காமன் கொஸ்டின்ஸ் வந்துட்டு எந்தெந்த யூனிட்டை கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஐஎன்எம் யூனிட் 6. ஸோ இந்த 2 யூனிட்டில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாவை கம்பைன் பண்ணி ஒரே கொஸ்டினாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சரியான இணையை கண்டறியாத சூஸ் த கரெக்ட் பேர். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நியூ இந்தியா யார் கொடுத்துருக்காங்க, பாரதியார். தேசபக்தன் வாவேசு ஐயர். நவசக்தி திருவிகா. அடுத்தது த இந்து ஜி சுப்பிரமணியம், ஜிஎஸ் ஐயர். ஸோ இதில் கரெக்டான ஆன்சர்னு பார்த்தோம்னா, அதாவது இது வந்து டென்டேட்டிவ் கீ. ஸோ இதில் வந்துட்டு அவங்க கொடுத்த ஆப்ஷன் வந்து பி. ஆனால் ஃபைனல் கீயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த ஆன்சர் வந்து சி. ஏன் சி கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம வந்து சொல்கிறேன் இப்போது. அதை தான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், நியூ இந்தியா வந்துட்டு பாரதியோடது கிடையாது, அன்னி பெசண்ட்டோடது. அவங்களோட பத்திரிகை அன்னி பெசண்ட். ஸோ அன்னி பெசண்ட்டோட பத்திரிகை நியூ இந்தியா, காமன்வெல்த். ஸோ 2 பத்திரிகை நடத்துவாங்க. அதனால் இங்கே வந்து பாரதியார்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து தப்பு. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. அப்போ இதில் வந்து 2 ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு எலிமினேட் ஆகிடுதுங்களா. இது தப்பு, இது தப்பு. அதாவது ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் டி வந்து தப்பு. அடுத்தது தேசபக்தன் நவசக்தி. இதை தான் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ 2 3 3 4 அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இப்போ தேசபக்தன் வந்துட்டு அதனுடைய முதல்ல இருந்த ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா திருவிகா தான். திருவிகா தான் முதல்ல அதனுடைய ஆசிரியர் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் அந்த பத்திரிகையிலேருந்து விலகிட்டு வெளியில் வந்துடுவார். ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த தேசபக்தனுக்கு ஆசிரியர் வேணும் இல்லையா, அப்போது அதன் ஆசிரியராக வந்துட்டு பணியாற்றியவர் தான் வாவேசு ஐயர். அதுக்கு முன்னாடியே திருவிக்கா வந்துட்டு அதில் வந்து ஆசிரியர் இருந்திருப்பார். அதுலேருந்து விலகினதுக்கு அப்புறம் திருவிக்கா வந்துட்டு அவர் ஒரு புதுசாக வந்து ஒரு பத்திரிக்கை ஆரம்பிச்சிருப்பார். அதுதான் நவசக்தி. ஸோ இது வந்துட்டு கரெக்டு. இது வந்து அதே போல் இந்து பத்திரிகையை வந்துட்டு ஜிஎஸ் ஐயர் தான். அதுவுமே நமக்கு வந்து தெரிஞ்ச ஒரு ஃபேக்ட். அப்போது அந்த பேசிஸில் 3 நாளுக்கு வந்து ஆன்சர்னு வந்துட்டு சி ஆன்சர்னு ஃபைனல் கீழே கொடுத்துருக்காங்க. தேசபக்தனுக்கு வந்து 2 பேருமே வருவாங்க. வாவேசு ஐயரும் வருவார், கல்யாண சுந்தரமும் வருவார், திருவிகாவும் வருவார். ஆனால் முதல்ல அதனோட ஆசிரியர் இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிகா. ஸோ அந்த அடிப்படையில் இவங்க தேசபக்தனுக்கு வாவேசு ஐயரை வந்து தவறான விடையினை வந்து இது ஃபஸ்ட்டு அதை சரின்னு சொன்னால் இந்த ஆப்ஷன் வந்து அடி வாங்கும். ஏன்னா 4th ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்து வந்துட்டு இவர் சுப்பிரமணியம், அது கரெக்ட். ஸோ அப்போ இது வந்து அடி வாங்கும். அதனால் இந்த ஒரு லாஜிக் படி இது 3 and 4 வந்து கரெக்டுன்னு சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சி வந்துட்டு ஃபைனல் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்னோட ஒரு புரிதல். இந்த லாஜிக்கில் தான் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு எந்த ஒரு லாஜிக்குமே இதில் வந்துட்டு செட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு 2 யூனிட்டோட டேட்டாவை கம்பைன் பண்ணி
ஃபேக்ட்ஸை கம்பைன் பண்ணி ஒரே கொஸ்டினாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங்கில் கொடுத்துருப்பாங்க. இதுவுமே வந்துட்டு இவங்க 2 பேருமே வந்துட்டு தமிழ்நாட்டுடைய சீர்திருத்தவாதிகள். தமிழ்நாட்டு சீர்திருத்தவாதிகள் ஜோதிபா பூலே, சையத் அகமது கான். இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா வடநாடு. இவங்க வந்து எந்த யூனிட்டில் வருவாங்கன்னா, அந்த 19ஆம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அந்த யூனிட்டில் இவங்க 2 பேருமே வருவாங்க. அதில் வந்துட்டு ராஜா ராம்மோகன் ராய் அவங்கள அதுக்கப்புறம் வந்துட்டு ஒருத்தராக வருவாங்க. சரஸ்வதி, தயானந்த சரஸ்வதி, சுவாமி விவேகானந்தர், அவரோட குரு, அந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு வருவாங்க. அதில் ஜோதிபா பூலேயும் வருவார். சையத் அகமது கான். இது வந்துட்டு முஸ்லீமில் மதத்தில் இருந்த ஒரு சீர்திருத்த இயக்கம். ஸோ இது ரெண்டுமே இது வந்து ஐஎன்எம். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 2 ஐஎன்எம், 2 யூனிட் 6 அந்த 2 ஃபேக்டையும் கலந்து ஒரே கொஸ்டினை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து மேட்ச் த ஃபாலோயிங். இது கொஞ்சம் ஈஸியான மேட்ச் த ஃபாலோயிங் தான். ஸோ இது மாதிரி 2 யூனிட்டை கலந்து கொடுத்ததுனால இதை காமன் கொஸ்டின் அப்படின்னு வந்துட்டு நம்ம கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். இது மொத்தம் வந்துட்டு 2 காமன் கொஸ்டின்ஸ் வந்துருச்சுங்களா. ஒரு நியூ பேட்டர்ன் அது ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம். அடுத்தது வந்துட்டு ஒரு வித்தியாசமான கொஸ்டின். அதுவுமே வந்து யூனிட் 6லேயே வந்து நம்ம கணக்கில் ஒரு வகையில் வச்சுக்கலாம். எப்படின்னா அந்த கொஸ்டினை பாருங்கள் தெரியும். இது வந்துட்டு திராவிடியன் லாங்குவேஜ், அதாவது நம்ம திராவிட மொழிகள் பற்றின ஒரு கொஸ்டின். ஸோ இது வந்து டைரெக்டாக நம்ம யூனிட் 6 சிலபஸ்க்குள்ளே வருமானா வராது. சிலபஸ் காட்டுறேன். இந்த தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்த இயக்கம் இதில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை அது வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தால் இந்த சிலபஸ்க்குள்ளே தான் வரணும். அதில் அதுலேயும் முக்கியமாக இந்த பார்ட்டிக்குள்ளே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, தமிழ் சமுதாய வரலாறு. ஏன்னா அது வந்து நம்ம தமிழ் இனத்தோட வரலாற்றை பேசக்கூடிய அந்த ஏரியா அது. அதில் லாங்குவேஜஸ் பற்றி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா டைரெக்டாக இதில் வந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா நமக்கு தமிழில் வந்துட்டு ஒரு யூனிட் 7 அந்த சிலபஸில் பார்த்திங்கன்னா இது டைரெக்டாகவே நமக்கு வந்து கவர் ஆகும். அதுதான் இங்கே கட் பண்ணி கொடுத்துருப்பேன். தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். ஸோ இதில் இந்த திராவிட மொழிகள் இந்த டாபிக் வந்து நம்ம எந்த லெசனில் படிப்போம், எந்த ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்டில் படிப்போம். ஃபஸ்ட்டு லெசனாகவே இருக்கும். திராவிட மொழிகளின் அந்த திராவிட மொழிகள் பற்றின அந்த லெசன் வந்து ஃபஸ்ட்டு லெசனாகவே இருக்கும். இது பழைய சிலபஸில் படித்தவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். அதனால தான் இது வந்துட்டு எப்படி கொடுத்துருக்கோம்னா அவுட் ஆஃப் டாபிக், அதாவது யூனிட் 6க்கு வந்து இது வந்து அவுட் ஆஃப் டாபிக். ஆனால் இட் இஸ் நாட் அவுட் ஆஃப் சிலபஸ். ஏன்னா சிலபஸில் வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா இது கவர் ஆகிருக்கும். ஸோ தமிழ் படித்தவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். கொஸ்டினுமே வந்து ஈஸியாக போடக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறான இணையை கண்டுபிடி. தென் திராவிட மொழி, கிழக்கு திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம். ஸோ நல்லா படித்தவங்களுக்கு தெரியும், திராவிட மொழிகள் மொத்தம் 3 கேட்டகரி தான். அது வந்துட்டு தென் திராவிடம், நடு திராவிடம், அதுக்கப்புறம் வட திராவிடம். இதுதான் வந்துட்டு இந்த கேட்டகரி தான் திராவிட மொழிகளோட கிளாசிஃபிகேஷன். அப்போ பார்க்கும்போது நமக்கு இந்த கிழக்கு திராவிட மொழி அப்படின்னு ஒரு பிரிவே கிடையாது. மொத்தம் 3 தான். ஸோ அதனால் வந்துட்டு இதில் தவறான இணைனா 2 தான். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அதுதான் இவங்களும் கொடுத்துருப்பாங்க, ஆப்ஷன் பி. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு வித்தியாசமான கொஸ்டின் உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா இது டைரெக்டாக யூனிட் 6ல் வராது. இருந்தாலும் இது வந்துட்டு தமிழ் ரிலேட்டடாக இருக்கிறதுனால இவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2025 குரூப் 4 பற்றி சொல்லவே வேண்டாம். நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. முக்கியமாக தமிழ். ஸோ இருக்கிறதுலே ஒரு குரூப் 4 வரலாற்றுலேயே ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம்னா 2025 எக்ஸாமை சொல்லலாம். எனக்கு கட் ஆஃப்மே கம்மியாக தான் இருந்தது. நிறைய பேர் வந்துட்டு பார்டரில் வந்து மிஸ் பண்ணியிருப்போம், என்னை உட்பட. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நடந்து முடிஞ்ச குரூப் 4 தான் இந்த 2025 குரூப் 4. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதில் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு நம்ம யூனிட் 6க்கான அனாலிசிஸ் பார்த்துருப்போம். ஸோ டோட்டலாக ஒரு 20 கொஸ்டினில் 19 கொஸ்டின்ஸ் வந்துட்டு 2025 குரூப் 4 கேட்டிருக்காங்க. ஸோ அதில் மெயினான வெயிட்டேஜ் எதுக்கு போகுதுன்னா ஸ்டேட்மெண்ட் டைப்பும் கூற்று காரணமுக்கு தான் போகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்க. அதே மாதிரி டாபிக்ஸ் வைஸ் பார்த்தோம்னாலும் ஈக்குவலான டிஸ்ட்ரிபியூஷன் தான் இருக்குது. 2 பார்ட்டில் மேலே அந்த ஃபஸ்ட் பார்ட்டுக்கு 10, அடுத்த பார்ட்டுக்கு நெருக்கி 9 கொஸ்டின் வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 கொஸ்டின் கணக்கு தான் அது.
அதனால நம்ம 2 பார்ட்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து தான் படிக்கிற மாரி இருக்கும். படிக்கும்போது ஃபேக்ட் மட்டும் படிக்க பழைய ஸ்டைல்ல ஃபேக்ட் மட்டும் படிக்காம, கான்செப்ட்டோட சேர்ந்து படிச்சுக்கிட்டோம்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா ஸ்டேட்மெண்ட்லாம் போடுறதுக்கு, கூற்று காரணம் நம்ம சால்வ் பண்றதுக்குலாம் கான்செப்ட் வந்து அதுதான் பேஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, திருக்குறள். திருக்குறளுக்கு வந்துட்டு நம்ம வந்து இத வந்து எப்படி வந்துட்டு இத கவர் பண்றதுன்னே சொல்ல முடியாது. ஏன்னா, அ தமிழ் தமிழ்ல வந்துட்டு ஒரு 20 அதிகாரம் குடுத்துருக்காங்க. இப்ப அந்த அந்த 20 அதிகாரத்துல காலமறிதல் இருக்கான்னா கிடையாது. இப்ப இந்த காலமறிதல்ல வந்து ஒரு குறள் குடுத்து கேட்டிருந்தாங்கல்ல, அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தமிழ்ல இருந்த அந்த 20 அதிகாரங்களே கிடையாது. ஸ்கூல் புக்ல வந்துட்டு ஸ்கூல் புக்ல அந்த அதிகாரம் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ 6 டூ 12ல பார்த்தோம்னா தெரியும். நான் அத செக் பண்ணல. அது வேணா பண்ணிட்டு அத நான் சொல்றேன். ஸ்கூல் புக்லேருந்து கேட்டிருக்காங்களா? இல்ல அது அந்த இந்த செக்ஷன் திருக்குறளுக்கு வந்துட்டு ஓவராலா எந்த திருக்குறள் வேணாலும் வருமா? அப்படிங்கிறதையும் வந்து நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். அதனால இந்த திருக்குறள பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து இந்த 20 அதிகாரத்த வந்துட்டு நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்ல இருக்கிற 6த் அதாவது ஒரு ஒரு இயல் ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட்லயுமே பார்த்தீங்கன்னா, 6த்ல வந்துட்டு ஒரு 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 டெர்முக்கு வந்து ஒரு 10 திருக்குறள் இருக்கும். அந்த மாரி வந்துட்டு இருக்கிற ஸ்கூல் புக்ல இருக்க எல்லா திருக்குறளையுமே 6வதுலருந்து 12வது வரைக்கும் முடிஞ்சா இது நியூ புக், ஓல்டு புக் 2ம் சேர்ந்து வந்து படிச்சுக்கலாம். அதில கொஞ்சம் ஓவர்லேப் ஆகும். ஏன்னா இந்த 20 அதிகாரத்தில ஸ்கூல் புக்ல வரக்கூடிய அதிகாரமும் இருக்கும். ஸோ அந்த மாரி வந்துட்டு ஸ்கூல் புக் இந்த இவங்க சிலபஸ்ல குடுத்த 20 அதிகாரம் இல்லாம மேற்கொண்ட அதிகாரம் இருந்தாலும் படிச்சுக்கிறதுல தப்பில்ல. ஏன்னா இதில பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் அதிகம். 6 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. மேபி 7 கூட போலாம் இந்த 26ல. ஏன்னா அதே மாரி இது வந்து பார்த்தீங்கன்னா, சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம். அது வந்து ஒரு கடல் மாதிரி. போனோம்னா, உள்ள போனா படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ பெரிய சிலபஸ் அது. அத ஃபுல்லா படிச்சாலும் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் எவ்வளோ வருதுன்னா, 1 இல்லன்னா 2 அதுதான் அதனுடைய மெஜாரிட்டி. அப்போ திருக்குறள் வந்து அத கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸி. ஏன்னா, திருக்குறள் ஒன்ஸ் நீங்க படிச்சுட்டீங்கன்னா, அது உங்களுக்கு மறக்காது. ஏன்னா, நீங்க இப்போ நம்ம சின்ன வயசுல படிச்ச குறள்னா, இப்போ நமக்கு ரிவிஷன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. டக்குன்னு அந்த குறள் வந்துட்டு நம்ம சொல்லணும்னா சொல்லியிருப்போம். "அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு." இதெல்லாம் வந்து சின்ன வயசுல வந்து லோவர் ஸ்டாண்டர்ட்ல படிச்ச குறள். இன்னும் நமக்கு ஞாபகம் இருக்கு. நம்ம புக் எடுத்து ரிவைஸ் பண்ணணுங்கிற அந்த ஒரு அவசியம் வராது. அந்த மாரி திருக்குறள் ஒன்ஸ் ஒரு நீட்டா வந்து ஒரு டைம் படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு ஞாபகத்துல ஈஸியா வந்துரும். ஸோ இந்த செக்ஷன காட்டிலும் திருக்குறள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிச்சோம்னா, மார்க் வந்துட்டு அதுல வந்து அதிகமா இருக்கு. அதனால சொல்றேன். அது போக இந்த டாபிக் வந்துட்டு இந்த சமுதாய வரலாறு ப்ளஸ் தொல்லியல் தொடர்பான கண்டுபிடிப்புகள். ஸோ இது வந்துட்டு புக் பேசிஸ்லயும் வரலாம். புக்லேருந்தும் வரலாம். அல்லது கரண்ட் அஃபேர்ஸ். ரீசென்ட்டா ஏதாவது வந்து டிஸ்கவரி நடந்ததா? ஆக்சுவலா இந்த யூனிட்க்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது. 20 கொஸ்டினுமே வந்துட்டு டேட்டா பேஸ்ல தான் இருக்கும். அப்படிங்கிற மாரி தான் வந்து சிலபஸ்ல குடுத்தது. ஆனா, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது இது ரிலேட்டடா இருக்கான்னு பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா, புதுசா ஏதாவது கண்டுபிடிப்பு வந்து அதுக்கு நமக்கு தெரியாம போயிடும். ஆனா, இதனுடைய வெயிட்டேஜ் கம்மி தான். 1 கொஸ்டின் இல்லன்னா மேக்ஸிமம் 2 கொஸ்டின். ஸோ இந்த பார்ட்ல நமக்கு மெயினா படிக்க வேண்டியது திருக்குறள். இந்த பார்ட்ல நம்ம மெயினா படிக்க வேண்டியது இந்த சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்தம் என்னென்ன நடந்திருக்கு. ஸோ இதில வந்துட்டு அந்த ராமலிங்க அடிகள் வருவாரு. அப்புறம் அயோத்திதாச பண்டிதர். அதுக்கப்புறம் வந்துட்டு வீரேசலிங்கம். கந்துக்கூர் வீரேசலிங்கம் அவர் வந்துட்டு இதில எத்திக்ஸ் புக்ல வருவாருன்னு நெனைக்கிறேன். ஸோ அவங்கலாம் வந்து நம்ம படிச்சுக்கணும். ப்ளஸ் வந்து நீதி கட்சி, பெரியார் அது நெறைய வரும். ஸோ இதனோட வெயிட்டேஜ் வந்துட்டு மாறவே இல்ல. 3 கொஸ்டின் அப்பவும் கேட்டுருக்காங்க, இப்பவும் கேட்டுருக்காங்க. ஸோ அடுத்த எக்ஸாம்ல 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவும் போலாம். ஸோ இதுதான் வந்துட்டு யூனிட் 6க்கான ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ். அதாவது வெயிட்டேஜ் எந்த அளவுக்கு இருக்கு. ஸோ அடுத்தது வந்துட்டு எந்த இந்த இந்த இப்போ சீர்திருத்தவாதிகள் இந்த டாபிக்ல இருந்து எந்த ஏரியால கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. எந்தெந்த அ தலைவர்கள் ரிப்பீட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த மாரி ஒரு அனாலிசிஸ் வந்து நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு யூனிட் வந்துட்டு அதோட வெயிட்டேஜ் 2024, 25 ஒரு கம்பேரிசன் வந்து பார்க்கலாம். ஸோ அது எந்த யூனிட் பார்க்கலாங்கிறது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாரி ஒரு அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். ஸோ தேங்க் யூ. நன்றி. வணக்கம்.